வணக்கம். இன்றைக்கி 4ஆம் நாள். ஸோ இன்றைக்கி டே 4க்கு உண்டான ரெசிபிஸ் என்னென்னு பார்ப்போம். காலையிலேக்கு நான் சிக்கன் சாசேஜ் அண்ட் வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த சிக்கன் சாசேஜ் நான் இன்றைக்கி 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் வாங்கியிருக்கேன். இது வந்து கீரையும் இந்த ஃபிட்டா சீஸும் போட்டு பண்ண அந்த சாசேஜு. இன்னொன்று வந்து ஹாட் இட்டாலியன் சாசேஜ். இது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். ஸோ 2 ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். சிக்கன் சாசேஜ் வந்து இங்கே யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு ஹோல் ஃபுட்ஸில் ஃப்ரெஷ் கிடைக்கிது. ப்ராசஸ்டு மீட் வாங்காதீங்க. அது இல்லை, சிக்கன் சாசேஜ் இல்லை அப்படின்னா நார்மலாக சிக்கன் தைஸ் இல்லை பிரெஸ்ட்டு, சிக்கன் லெக்ஸ் ஏதாவது ஒரு மீட் வேணும் இல்லையா, அதுக்காக ஒரு இது எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி இந்த ரெண்டுத்தையும் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். வெளியில் ஃபஸ்ட்டு நல்லா குக் ஆகணும். இந்த சிக்கன் சாசேஜ் அண்ட் வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது குக் பண்ணிகிட்ருக்கும் போதே இதுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்து வச்சுக்குவோம். நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரொக்கோலியும் காலிஃப்ளவரு, கொஞ்சம் வெங்காயம், 2 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் குக் பண்ணதுக்கப்புறமா அந்த காய்கறியை போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் சோம்பு சீரக பொடி போட்டுட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சாசேஜ் அதில் போட்டு பரட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்கறி தனியாகவும் சிக்கன் சாசேஜை தனியாகவும் கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீஸ் சேர்த்துக்கோங்க. கோட் சீஸ், ஃபிட்டா சீஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ் ஃப்ளேவர்டு அந்த சீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்கு சிக்கன் சாசேஜும் காய்கறிகளும் நம்ம செஞ்சு வச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம லன்ச் என்னென்னு பார்ப்போம். லன்ச்க்கு இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக் சாலட் பண்ண போகிறேன். நம்ம காலையிலேயே வந்து சிக்கன் மீட் சாப்பிட்டதுனால மதியானத்துக்கு நம்ம எக் சாலட் பண்ணிக்கலாம். அந்த எக் சாலடோட கொஞ்சம் காய்கறியும் சேர்க்கலான்றதுனால இந்த ப்ரிசல் ஸ்ப்ரவுட்ஸ்னு சொல்லுவோம்ல, முட்டைக்கோஸ் மாதிரியே சின்னதாக இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு இந்த பேனில் கொஞ்சம் உப்பு, பெப்பர், கொத்தமல்லியோ இல்லை பார்ஸ்லி லீவ்ஸோ போட்டு ஆலிவ் ஆயில் ஊற்றி இந்த 2 பக்கமும் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியாக வரணும், உள்ளேயும் நல்லா வேகணும். அந்தளவுக்கு இதை குக் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் அப்படியே மீடியமில் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம லெட்யூஸ் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ண அந்த லெட்யூஸ் மிக்ஸ் இருக்கும்ல, அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வெள்ளரிக்காவையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 4 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதை சர்வ் பண்ணும்போது ஒரு தட்டில் இந்த பக்கம் லெட்யூஸ், வெள்ளரிக்காய், நம்ம கட் பண்ண முட்டை, இந்த லெட்யூஸ் மேலே நம்ம கிரில் பண்ணோம் இல்லையா ப்ரிசல் ஸ்ப்ரவுட்ஸ், அதை வச்சுடுங்க. அந்த ஸ்ப்ரவுட்ஸ்லேருந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய்லாம் இருக்கும், அதை வேஸ்ட் பண்ணாமல் அதையே இதுக்கு மேலே ஊற்றி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ரான்ச் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தட்டில் சர்வ் பண்ணுற மாதிரியே பவுல்லையும் நீங்கள் இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதுக்கு ரான்ச்சுக்கு பதிலாக வந்து சவர் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் இது, பட் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். சாசேஜ் சாப்பிட்டதுனால நமக்கு பெருசாக மதியானத்துக்கு பசி இருக்காது. ஸோ ஒரு சிம்பிள் எக் சாலட் வந்து லன்ச்சுக்கு. இப்போ டின்னருக்கு zucchini fritters நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு சர்விங்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒரு zucchini எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவிக்கோங்க. துருவின zucchiniயில் உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க, பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு பார்மிசான் சீஸ், அப்படி இல்லைன்னா செடார் சீஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆல்மண்ட் ஃப்ளோர் அதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன பேன் கேக் மாதிரி, அதாவது கல் தோசை எப்படி சின்னதாக தடியாக ஊற்றுவோம் அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துக்கலாம். zucchini fritters இது பார்க்க ரொம்ப சிம்பிள் ரெசிபியாக இருக்கும். நம்ம இதில் சீஸ் சேர்த்து பட்டரில் குக் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லாவே பசி தாங்கும். ஸோ காலையில் சிக்கன் சாப்பிட்டாச்சு, மதியானம் எக் சாப்பிட்டுட்டோம். நைட் வந்து சிம்பிளாக இருக்கணுன்றதுனால இந்த டிஷ் வச்சுருக்கேன் நான். இன்றைக்கி டே 4ஓட 3 ரெசிபியும் பார்த்தாச்சு. நாளைக்கு டே 5 நான் உங்களை மீட் பண்ணுறேன் வேறு ஒரு 3 ரெசிபியோட. தேங்க்யூ.